மாகாண சபை தேர்தல் விரைவில் அனுர அரசு கவனம். வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும் அமைச்சர் வசந்த சமரசிங்க திட்டவட்டம். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற மில்லியன் கணக்கில் பேரம் பேசும் அரசு, அமெரிக்கா எம்பி குற்றச்சாட்டு. புதிய பாப்பரசராக ரோபர்ட் பிரிஃபோஸ். பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதிக்காமல் விரைவில் நடாத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடாத்துவதற்கு தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடாத்தப்படும் என்று ஆளும் கட்சி பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளது. தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடாத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடாத்துவதன் முக்கியத்துவமும் இரு நாடுகளின் கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அதேவேளை அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமும் இராணுவமும் இணைந்து வடக்கில் இனவாதத்தை பரப்புவதாக கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டினார். இனவாதத்தை தோற்கடித்த அரசாங்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதே போல வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். எனவே இந்த நாட்டில் இனவாதத்துக்கு மீண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது. இந்த நிலையில் சில காரணங்கள் தொடர்பில் மாயையை தோற்றுவிக்க முற்படுகின்றனர். கடந்த காலங்களிலும் இவ்வாறு நடந்துள்ளது. எமது நாட்டில் காணிகளை கையகப்படுத்திய அரசியல்வாதிகள் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் கதைப்போம். காணிகளை கையகப்படுத்தி நண்பர்களுக்கு விற்றவர்கள் உள்ளனர். வடக்கிலும் அப்படி நடந்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகிறது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பதில் அளித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதே போன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளன. அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும் என்று தெரிவித்தார். 2 நாட்களாக இடம்பெற்று வந்த இரகசிய வாக்கெடுப்பை தொடர்ந்து வத்திக்கானின் நேரப்படி நேற்று மாலை புதிய பாப்பரசராக அமெரிக்காவின் ரோபர்ட் பிரிஃபோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவருக்கு பாப்பரசர் லியோ என்று பெயரிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 69 வயதான பாப்பரசர் லியோ அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாப்பரசராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். அதன்படி உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் தலைவராக பாப்பரசர் லியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இழப்பாரியதை அடுத்து புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் ஏப்ரல் 21 வத்திக்கானில் உள்ள காசா சென்டா மார்த்தாவில் உள்ள தனது இல்லத்தில் நித்திய இழைப்பாறினார். ஜம்முவில் உள்ள அக்னூர் உள்ளிட்ட பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்கான சைரன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா வான் பாதுகாப்பு வலயங்களை ட்ரோன்களை இடமறித்து தாக்குதல் நடாத்தி வருகின்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது தாக்குதல் நடாத்தியது. இதில் 9 பயங்கரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து LOC அருகே பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடாத்தியது. வியாழக்கிழமை அதிகாலை ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடாத்தியது. இதை இந்திய இராணுவம் இடைமறித்து வெற்றிகரமாக தாக்கி அளித்தது. அத்துடன் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களின் மீது சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடாத்தியது. இதில் லாகூர் பாதுகாப்பு வலயங்கள் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் ஜம்முவின் அக்னூர், கித்வார் மற்றும் பல பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடாத்தி வருகின்றது.
ட்ரோன்களை இந்திய ராணுவம் இடைமறித்து அழித்து வருகின்றது. ட்ரோன் தாக்குதலுக்கான சைரன் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. பிளாக் அவுட் என அழைக்கப்படும் மின்சாரம் தடை செய்யப்பட்டு பல நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் மக்கள் பீதி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.